மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு செய்யலாங்க. நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, தொண்டை சரியில்லை, எனக்கு ஃபீவர் வந்தது. இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிருக்குங்க. சரி, அதை இன்றைக்கி வீடியோ எடுத்துடலான்ட்டு பாருங்கள். எண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெயோ கடலெண்ணெய் எண்ணெய் இருக்கோ 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 4 போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரியுதுங்க. அதில் நம்ம பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு பல் வச்சுருக்கேங்க. நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதோடு அப்படி தக்காளி 1 பெரிய தக்காளியாக பார்த்து 1 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாங்க. நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மட்டன் போட்டுக்கலாங்க. மட்டன் நல்லா நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் அப்படியே மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அப்படியே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது மட்டன் குழம்புக்கு மிகுந்த சுவை கொடுக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு தான் மிளகு அரைச்சி ஊற்றணுங்க. இஞ்சி பூண்டு விழுதோடு இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க. இதுக்கு ஒரு மிளகு ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க, 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 2 பட்டை, 2 கிராம்பு, தேங்காய், 4 பாதாம் பருப்பு போட்டிருக்கேங்க. இதையெல்லாம் சேர்த்து மல்லித்தூள் போட்டிருக்கேங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாத்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி கொடுத்துருக்கேன். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு இந்த விழுதை ஊற்றிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதோடு இந்த மட்டன் நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இதை நல்லா வேகட்டும், வெந்ததும் பார்க்கலாங்க. சூப்பரான இட்லிக்கு ஏற்ற மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மிக்ஸி கழுவி ஊற்றிக்கலாங்க. கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க. இது வெந்ததும் நம்ம பார்க்கலாங்க. சூப்பரான இட்லிக்கு ஏற்ற மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. நல்லா இருக்குங்க. இது குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு நிறுத்துறதா நிறுத்திக்கலாம். நான் வடக்கல்லே வேக வச்சுட்டேங்க. இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருக்க உப்பு, காரம் எல்லா அளவுகளோடு ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.